மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரெய்மி அப்பளம் வழங்கும் வா தமிழாவா, கோபர்ஸ்டட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ், கம்ஃபர்ட் பார்ட்னர் ஆனந்த் பனியன் மற்றும் இன்னர்வேர், அசோசியேட் பார்ட்னர் லூயிலி மிட்டாய் என்ற ரசோய் மற்றும் அஷா டைல்ஸ். மனிதர்களுடைய அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தா உணவு. உணவுக்கு அடுத்தபடியான இடம் வந்து உடை. அது தனக்காக தன் நிர்வாணத்தை மறைப்பதற்காக என்று தொடங்கியது. அதன் பிறகு தன்னை நர்விஸாக காட்டிக்கொள்வதற்காக என்று வளர்ந்து, அதன் பிறகு அது எதிரில் இருப்பவரை ஈர்ப்பதற்காக என்ற இடத்துக்கு போய் இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்து நிற்கிதுன்னா, எதிரில் இருக்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போகிறான், அல்லது அவன் ஏதாவது நினைக்கிட்ட என்னை பற்றி அப்படிங்கிறக்காக ட்ரெஸ்ஸு போடுறதா இடத்துக்கு வந்து நிற்கிது. இன்றைக்கி நம்ம வா தமிழாவால் பேச நினச்சது ஃபங்கியாக ட்ரெஸ் அணிபவர்கள் வர்சஸ் ஃபார்முலா உடை அணிபவர்கள்னு. உங்களை போல் ட்ரெஸ் பண்ணுற ஆளுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. ஆனால் ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணுற ஒருத்தர் அவருடைய ட்ரெஸ்ஸை பற்றி இதான் சொல்லிட முடியும். இது ஒரு செக்குடு ஷர்ட்டு, இது ஒரு ஸ்ட்ரைப்பு, இது ஒரு சுடிதார், இது ஒரு சாரீ இப்படின்னு சொல்லிட முடியும். உங்களுடைய ட்ரெஸ்ஸை சொல்கிறது, நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுனா என்ன டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஒரு ஷர்ட் இருக்குன்னா நெக் பட்டன் போட்டால் ஓல்ட் ஸ்கூல், நெக் பட்டன் தவிர்த்து மற்ற பட்டன் அவிர்த்து விட்டால் நியூ ஸ்கூல், எல்லாமே பாதி பட்டன் போட்டால் பாதி பட்டன் சார், பாதி பட்டன் போட்டுருந்தா அது கேஷுவல்ஸ் நார்மல், பட் அது கல்ச்சர் கிடையாது. ஓகேங்களா? இவர் கொடுங்க. இந்த கண்ணாடி இன்னைக்கு மட்டும் தான் போட்டுருக்கீங்களா, எப்போவுமே போட்டிருப்பீங்களா? நான் எப்பவுமே போட்டிருப்பேன். இது ஒரு கல்ச்சர், அவ்வளோதான். அவங்க கல்ச்சருக்கு தெரியல, எங்களுக்கு கல்ச்சர் தெரியுது, அவ்வளோதான். அவங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா? எங்களுக்கு தெரியுது. பயங்கரமாக இருக்குது சார். இப்போ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மனசில் தோன்றது ஒரு பாலுக்காக அழுகிற குழந்தை மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, இந்த குழந்தைங்க எதுக்கு அழுகுது? இந்த குழந்தைங்க எதுக்காக அழுகுதுன்னா ஒரு சிறிய மன ரீதியான அழுத்தம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? பக்கத்தில் கிட்ட கொடுங்க. இப்படி தான் ஓகேவா சார்? அவர் நான் முன்னே நினச்சேன், நான் இஸ் நாட் ஃபங்கி. ஓகே. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, என்ன பண்ணு, ஒரு இங்கிலீஷ் மேன் மாதிரி இருக்காரு சார். இல்லை சார், ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு நார்மலாக தான் சார் இருந்தேன். கொரியன் ட்ராமா பார்த்து இப்படி ஆயிட்டீங்களா? ஆமாம் சார். ஆக்சுவலாக நான் சேஞ்ச் பண்ணி நான் ரொம்ப நினச்சேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் கார்த்தி சார். கார்த்திகா? ஆமாம் சார். ஓகே. நான் என்ன சேஞ்ச் பண்ணி நினச்சேன். நான் ரொம்ப நார்மலாக இருந்தேன். எங்கேயா போனேன்னா காமன் பீப்புள்ஸோட காமனாக தான் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து சிமிலராக கொரியன் மாதிரி இருந்துச்சு. லைக் எப்படின்னா, இப்போ நான் ஸ்பெக்ஸை கட்டினேன்னா கண் வந்து கொரியன் மாதிரி தான் இருக்கும். அது வந்து நான் வந்து என்னோட யூனிக்னஸாக நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன் சார். அதனால தான் சார் நான் யோசித்தேன், நம்மளோட எனக்கு ரெண்டே குறை, ஒன்று ஹேர் ஸ்டைல், இன்னொன்று ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அதை நம்ம கொரியன் மாதிரி ஃபாலோ பண்ணால் நமக்கு தனி பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு சார். அதை நான் ஃபாலோ பண்ணேன். நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட்டேன், எனக்கு கொஞ்சம் நிறையா ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. இப்போ நான் அவங்க முன்னாடி வந்து பேசுகிறேன். இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அப்படி இருக்கும்போது நான் அப்படி வளர முடியல. நீங்கள் எதனால் இப்படி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது ஸ்டைலுக்கு ஏதாவது பேர் இருக்கா என்ன? இப்போ வந்து அந்த அண்ணன் வந்து ஒரே மாரி லேஸ் கட்டினுக்கிறார் ஷூவில். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலராக தான் லேஸ் கட்டுவேன் ஷூவில். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வந்து உள்ளே இருக்கிற மாரி இருக்கும், ஆனால் இருக்காது. அதில் கண்ணாடி கிடையாதா? வெறும் ஃப்ரேம் மட்டும்தான். அதேமாரி வாட்ச் பார்த்தீங்கன்னா வெறும் இது ஃப்ரேம் மட்டும்தான், ஆனால் வாட்ச் இருக்காது. அந்த வலது காலம் மட்டும் மேலே தூக்குங்க. ஓ, பச்சை பச்சை விதா? பச்சை. ஓகே. இது இந்த பக்கம் தூக்கு. இந்த காலம் இது வந்து ஆரஞ்சு கலர். நான் எதுக்காக கேட்டேன்னா, கண்ணாடி போட்டிருப்பேன், உள்ள கண்ணாடி இருக்காது. வாட்ச் கட்டிருப்பேன், உள்ள வாட்ச் இருக்காது. காலில் ஷூ போட்டிருப்பேன், ஆனால் ஷூ இருக்காதுன்னு காட்டுகிறாங்க. இல்லை, ஷூ இருக்குது. அந்த பக்கம் வலது கையில் ஒரு வாட்ச் இருக்கு. அது வந்து சும்மா சார் ஸ்டைலுக்கு. அதில் இருக்கு வாட்ச். ஆனால் இதில் இருக்க வாட்ச் இது வந்து சின்ன பசங்க குழந்தைங்களா போடுவாங்கல்ல, அதேமாரி வாட்ச். சரி, இது வந்து சும்மா ஸ்டைலுக்கு தான். அவங்க சொன்னாங்கல்ல ஃபார்மல்னா ஒரே ஒரு இதுதான், அதுதான் வந்து நல்லா தெரியணும். ப்ரோ ஃபார்மல் நிறைய ஃபேஷன் இருக்கு ப்ரோ. அது அங்கேயா சொல்லுங்க ப்ரோ. ஃபார்மல்ல நிறைய ஃபேஷன் இருக்கு, பிசினஸ் கேஷுவல் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஷர்ட் பண்றேன்னா, சிம்பிளா ஷர்ட், அந்த ஷர்ட்டுக்கு வந்து ஸ்லீவ் ஃபோல்ட் பண்ணலாமா வேணாமா, அண்ட் பட்டன் வந்து அன்பட்டன் பண்ணலாமா வேணாமா, அண்ட் ஷர்ட் டக் இன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயம் யோசிக்கிறேன். அவ்வளவுதான் இருக்கு. இல்ல சார், எதுக்காகனா லுக்கிங் பெர்ஃபெக்ட். நீங்க யாருமே பெர்ஃபெக்ட்டாவே இல்ல. உங்களை பார்க்க ஃபார்முலா இருக்கவங்கள பார்த்தா நார்மலா இருக்காங்க, ஆனா உங்க எல்லாரையும் பார்க்க வேடிக்கையா இருக்கு. நீங்க ஏன் உங்களை முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆக்சுவலாக நான் போட்டிருக்க காம்போ பார்த்தீங்களா, ரக்கேன்னு சொல்லிட்டு ஒரு காம்போ. என்ன காம்போ? ரகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாரினில் தான் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம சென்னைக்கெலாம் இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே போட ஆரம்பிப்பாங்க. மேபி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் உங்கள் லைவாக இப்போ காட்டுறேன், தெரியுமா? வித்தியாசமாக இருக்குல்ல. நாங்கள் முதல்ல நீங்கள் பார்க்குற மாதிரியே இல்லை. நாங்கள் எதுக்கு உங்களை பார்க்கணும்? எனக்கு அது பிடிக்கல. நீங்கள் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிக்கல. நான் வந்து மும்பையில் லாஸ்ட் மைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டூடியோ ஒர்க் பண்ணுறேன். மந்த்லி 115 lakhs சம்பாதிக்கிறேன். 3 டிகிரி படிச்சிருக்கிறேன். நான் இந்த மாதிரி இருக்கிறதால தான் எனக்கு எக்ஸ்போசர் கிடச்சி நான் ஹீரோப் டூர் போயிட்டேன். அனிருத் கூட ஒர்க் பண்ணிட்டேன், ஆண்ட்ரியா கூட ஒர்க் பண்ணிட்டேன், ஜொனிட்டா காஞ்சி வச்சு ஆல்பம் பண்ணிட்டேன். ஸ்டில் இப்போ தமிழ்லையும் 2 years பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் பி ஃபங்கி. One day you'll leave the world behind, so live a life you will remember.
இப்போ இவ்வளோ சம்பாதிக்கிற ஓகே, இதெல்லாம் சூப்பர், வெரி குட், ஐ ப்ரவுட் ஆஃப் யூ, ஓகேவா? சொல்லுங்க. இப்போ உங்க அப்பாவை வீட்டில் உட்கார வச்சு நீ அவருக்கு சேவை பண்றியா? அவரு உனக்கு பிடிச்சிருக்கா? நீ பண்ற உன்னோட கல்ச்சர் எல்லாம் அவருக்கு ஓகேவா? சூப்பர் 75 lakhsல நான் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். எங்கள் அப்பா சார் ஓடி ஆடுற மனுஷன், அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் நீ ஓடி ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா கிளாஸ் ஒர்க் பண்ணுற ஆள். முதலாளியாரு ஃப்ரேம் ஒர்க் கடை ஒன்று வச்சு குத்து அப்பா உட்காந்து சாப்பிட்றாரு. சரிங்களா? சரி ஓகேப்பா, நீ எல்லாருமே அப்படி ஆயிடும். இல்லைம்மா இல்லை என்னம்மா சிக்கல், இதை போல உடைகள் அணிந்து இதை போல சமூகத்தில் வாழ்கிற ஆட்களை பற்றி வைக்கிற முதல் கம்ப்ளைண்ட் என்னன்னா அவனுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது. அதனால தான் நீங்கள் எடுத்த உடனே என்ன ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீ எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறியே, உங்கள் அப்பாவை நீ நல்லா வச்சுக்கிறியா அப்படின்னு. அம்மா அப்பாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாம்மா. ஆமாம் நான் போட்டேன், எங்கள் அப்பா ரொம்ப ஓகே அப்படின்னு தான் ஓகே தான். அப்படி சொன்னோன்னு அடுத்து என்ன சொல்றீங்கன்னா, யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம், எல்லாரும் அப்படி இருப்பீங்களா, அடுத்து ஆரம்பிக்கிறீங்க. ஆமா. இப்படி ஆரம்பிச்சுட்டே போனா இது முடிவே கிடையாது. அதுதானே சார் பேச்சே. இப்போ நான் அங்க இருந்து கூட நான் பேச முடியும் என்னால. சாட்டிஸ்ஃபையா இல்ல எப்போ இல்ல இருக்கோ. ஒரு நிமிஷம் வாங்களே. இல்ல இந்த உட்கார்ந்து பேசி பார்த்துக்கலாம் ஒருத்தர். வாங்களே அப்படிலாம் பேச வராது. அப்படிலாம் பேச வராது. அந்த Dress பிடிக்காது எனக்கு, ஓகேங்களா? இல்லம்மா நான் இப்போ இது வந்து ஸ்பீச் அடுத்து போயிட்டே தான் சார் இருக்கு. இல்ல நான் சொல்றது அவங்க குடும்பத்தாரே பிடிக்காதுன்னு நான் சொல்றேன். வேற கேரக்டர் டிஃபைன் பண்ணாதீங்க சொல்றேன். ஓகே ஓகே. அவர் கேரக்டர் டிஃபைன் பண்ணாங்க ஒருத்தர். நான் அவரோட தான் டிராவல் பண்ணேன். நான் அவர் கேரக்டர் நான் முடிவு பண்ணல. என்னோட பிரதர் தான். அம்மா மாதிரியா இருக்கீங்க, நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். எல்லாரும் இதே சொன்னீங்கன்னா எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்க மாட்டாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மம்மி மாதிரியா இருக்கீங்க. அம்மா ஓகே அம்மா ஓகே. அம்மா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். ஓகே அக்கான்னு சொல்லுப்பா ப்ளீஸ். இவர்கள் இப்படி இருப்பது உங்களுக்கு என்னவெல்லாம் உறுத்தலாக இருக்கிறது? இப்போ ப்ரோ வந்துட்டு சொன்னார், எனக்கு இந்த கல்ச்சரில் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸோட மீனிங் வந்துட்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னார். ஸோ அதோட அர்த்தம் தெரிஞ்சு அவர் அதை அட்மையர் பண்ணுறாரு. அதே மாதிரி இதில் எத்தனை பேர் அட்மையர் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் நானும் ஃபாலோ பண்ணுறேன், அவங்க இதை பண்ணுறாங்க ஸோ நானும் இதை பண்ணுறேன் அப்படின்றவங்க இதில் வந்துட்டு நிறைய வெகுஜன மக்கள் வந்துட்டு இதில் இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. வேற என்ன இந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணுறது எதெல்லாம் உறுத்தலாக உங்களுக்கு? அவங்க சார் சொன்னாங்க, நான் இதனால தான் நான் வந்து பெரிய ஆளாக அணையா வச்சேன். அவர் இந்த ட்ரெஸ் போடாமல் எங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் அவர் பெரிய ஆளாக இருப்பார். அதனால் அவங்களோட மனநிலை அது இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ அது தெரியாது. சிவகங்கையில் எங்கே நீங்கள்? மானாமதுரை சார். மானாமதுரையில்? மானாமதுரையே தான் சார். மானாமதுரையே தான். மானாமதுரை தான். தம்பி கண்ணாடி போடு, எந்திரிங்க. மானாமதுரையில் ஒருத்தர் இப்படி திடீர்னு பார்த்துட்டீங்க ஏதாவது பஸ் ஸ்டாண்டில், என்ன நினைப்பீங்க நீங்கள்? இவரை பார்த்துட்டோம்னா அவன் போய் விட்டு பேசுவாங்க, என்ன இப்படி மனுஷனா இருக்கா, வேட்டுக்கிற வாசி மாதிரி இருக்கானே அப்படின்வாங்க. நான் அதை கண்டுக்க மாட்டேன் சார். நீங்கள் பேசிட்டு போங்க அப்படியே. நீங்க இல்லை, மானாமதுரையில் போகிற ஒருத்தர் அப்படியே அப்படி தான் சார் பண்ணுவான். ஓப்பனாக சொல்ல போனால் எங்களுக்குள்ள தெரிஞ்சவனா தனி மனித ஒழுக்கம். ஓகே ஒழுக்கம் அது உங்களுக்கு எப்போ புரியும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வளர்க்கும் போகும்போது, அந்த குழந்தை இந்த மாதிரி ட்ரெஸ் போடும் போகும்போது, நீங்கள் இங்கே இருக்கும்போது குழந்தை அங்கே இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த நிலைமை புரியும். இருங்க ஒரே சொல்லுங்க. நீங்கள் வேணா விவாதத்துக்கு வேணா பேசலாம். தன் குழந்தைய வளர்க்கும் போது தான் தன் பெற்றோருடைய அருமையும் தெரியும். நம்ம தப்பு பண்ணிக்கணும், அப்போ தான் புரியும். அது லேட்டாக புரிஞ்சு வேஸ்ட். அதை இப்போ புரிஞ்சுக்கங்க. அவரை பற்றி நினைக்கிறீங்க? நீங்கள் எனக்கு அப்பா மாதிரியே வைங்களே, நீங்கள் தான் புத்தி சொல்ல வேண்டிய ஆள். நீங்கள் தான் புத்தி சொல்ல வேண்டிய ஆள். அந்த அக்கா சொன்னாங்க பெற்றோர் மனசு. இங்கே யார் என்ன வேணாலும் பேசிட்டு போனால் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம பெற்றோர் நம்மளை கடைசி முடிக்கும், நம்மளுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். நம்ம ஒரே ஒரு ஜீவன் பெற்றோர் மட்டும். அவங்ககிட்ட இவங்க ஒரு நாள் உட்காந்து பேசியிருக்கல, அம்மா என்னுடைய ஸ்டைலு உங்களுக்கு பிடிச்சிருக்குமா, ஆனால் நீங்கள் சொல்லுங்க விவாதத்துக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தன் ஆசையை மடக்கிட்டு நம்ம புள்ள ஆசை, நம்ம புள்ள அப்படி இருந்தால் அவன் சந்தோஷப்படுறானா அப்படி இருக்கட்டும் நினைப்பாச்சு. தனியாக ஒரு நாள் உட்காந்து அம்மாட்ட உன் மனசில் என்ன பட்டுக்குண்ணா எப்படி இருக்குமான்னு கேட்டு பாருங்க. ரோஞ்ச் வேற வாய் சொல்ல மாட்டேங்குது ரோஞ்ச். ஓகே அவர் சொல்றது வந்து உங்க அம்மா பேச சொல்லிருக்காங்களா? அவங்களும் கேட்டதே இல்லை, நானும் சொன்னதில்லை. அதுதான் நீ அடுத்தாளா ப்ரோ அவன் பேசுறதுக்கு அம்மாட்ட பேசியா 10 நிமிஷம் அம்மாட்ட பேசு. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு சார். இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ், ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் இங்கே உட்காந்துருக்காங்க. இதில் இத்தனை பேரும் இப்படியே பொண்ணு பார்க்க எத்தனை பேர் போவாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டு. எஸ் மேம், நான்லாம் போவோம் மேம். இப்போ இப்படியே பொண்ணு பார்க்க போவீங்களான்னு கேட்டால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஃபார் த ஷோ சேக் எல்லாரும் கை தூக்குறாங்க, ஆமாம் போவேன்னு. ஓகேவா? கன்ஃபார்மாக இப்படி போகவே மாட்டேன் ஒருத்தங்க பொண்ணு பார்க்க. நான் ஒரு கன்சர்னில் வந்துட்டு ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கேன் சார். இவங்க யார் வந்தாலும் நான் வேலை தர மாட்டேன். எனக்கு பர்சனலாகவே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களோட நாலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கணும். அவங்க யாருமே வந்து நாலேஜ் இல்லை, யாருக்குமே திறமை இல்லை அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து ஒரு 2 வீலர் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்கேன் சார். மோரோவர் வந்து ஒரு வேலைக்குன்னு போகும்போது வந்துட்டு சேல்ஸ்
சேல்ஸ் பர்சனாக வந்து இவங்களெல்லாம் போட்டால் வந்துட்டு உள்ளே வர கஸ்டமர்ஸே வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க என்ன ஒரு இவங்களை எப்படி நம்பி வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக வந்து இது பண்ணுறது. நீங்க வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க, 2 வீலர் கம்பெனியில். அந்த கம்பெனியில் ஒரு ட்ரெஸ் கோட்னு ஒன்று இருக்கக்கூடும். ட்ரெஸ் கோடை எப்போ நீங்கள் போட்டுட்டீங்களோ அப்போ இயல்பாகவே அவர் அப்ளை பண்ண மாட்டார். ஓகேவா? ஏன்னா இப்போ ட்ரெஸ் கோட்னு ஒன்று கட்டாயிருக்குல்ல. பொதுவாக ஒரு ஹெச்ஆர் கார்ப்பரேட்டில் இருக்கீங்க போது நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, எப்படி சாப்பாட்டில் இன்னொருத்தன் தட்டை எட்டி பார்க்கக்கூடாதோ அப்படி ட்ரெஸ்ஸையும் ஒருத்தர் பார்க்கக்கூடாது. என்ன வேலை செய்வான்னு தானே பார்க்கணும். அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணால் நமக்கு என்ன? அப்படி இல்லைல்ல சார், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். இப்போ நான் வந்து ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா பார்த்த உடனே வந்துட்டு ஓகே இவங்க ஒரு மேனேஜர் அப்படிங்கிற அந்த டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கணும். ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா வந்துட்டு அந்த டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க இருக்கணும் கண்டிப்பாக. அந்த ஒர்க் அப்படிங்கிறது நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இல்லையா, இவங்க யாருமே வந்துட்டு டேலண்டட் பீப்புள் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய நாலேஜோட இருக்காங்க. ஆனால் ஒரு கன்சர்னில் வந்து ஒரு ஃபார்மல் அப்படின்னு வந்து நின்று ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்வியூக்கு வரும்போதே வந்துட்டு ஃபுல்லாக டோன்டு ட்ரெஸ் அப்படி வராங்களா இந்த இன்டர்வியூக்கு? வந்தாங்க சார், நிஜமாவே வந்தாங்க. அங்கேயே என்னோட இம்ப்ரெஷன் அவுட்டு. நான் அவர் வந்து செலக்டே பண்ண மாட்டேன். அவருக்கு அந்த ரெஸ்யூமை வாங்கி சும்மா ஃபார் த நேம் ஷேக் தான் நான் அதை வாங்கி ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. உண்மையாகவே நான் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. புள்ளிங்கோ இது எப்படி நான் செலக்ட் பண்றது, எப்படி நான் வந்து வேலை இல்ல இல்ல அது புள்ளிங்கோ இல்ல. நீங்க புள்ளிங்கோ வந்து அந்த இந்த பொதுமைப்படுத்துறது இருக்குல்ல, அதுதான் அதை தான் மேலே அம்மாவும் பண்ணாங்க. இது ஜென்ரலைஸ் பண்ற பார்த்தீங்களா, அதுக்கு இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் தம்பி அவங்க சொல்கிற மாதிரி இது ஒரு கல்ச்சர்னு அவங்க நம்புகிறாங்க. ஓகேவா? அதை கை கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஜெயித்தில் வர்ற செந்தில் இருக்கார்ல, அவரை ஆக்க ட்ரை பண்ணுறீங்க எல்லாரையும். யாரையுமே நாங்கள் அப்படி ஆக்க ட்ரை பண்ணல. இல்லை 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 அது புள்ளிங்கோ இல்லை. முதல்ல புள்ளிங்கோங்கிறது அது கிடையாது. ஓகேவா சார்? நான் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டாஃபாக இருக்கேன். ஆனால் இந்த காலேஜ் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. காலேஜில் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? நான் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் சார். ஹெச்ஆர் இப்படி மோதிக்கிறீங்களே, அவங்களும் ஹெச்ஆர் இருக்கிறாங்க, நீங்களும் ஹெச்ஆர் இருக்கிறீங்க. அவங்க பார்க்கறது தான் சார் என் ஸ்கில்ஸை ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எனக்கு என்னென்ன சொல்றது தெரியுமா, அந்த காலேஜில் எங்கே வேலை கிடைக்காதுன்னா இந்த மாதிரி போனீங்கன்னா ப்ரொஃபஸர் வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலேஜுக்கு அட்மிஷனுக்கு வர்றாங்கல்ல பிள்ளைகளை சேர்க்க வர பேரண்ட்ஸ் சேர்க்க வரும்போது உங்கள் பக்கத்தில் இருக்க திரும்பி பாருங்க. பார்த்தீங்களா? இவரை மாதிரி உட்காந்து வாங்க வாங்க எது டிபார்ட்மெண்ட்டில் சேர வந்திருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா பிள்ளையை சேர்க்க வந்த அப்பா என்ன செய்வார்? ஓடி போயிடுவாரு. அதை சொல்கிறாங்க அவங்க. பிரதர் நீங்க வந்து உங்களை பார்த்தா நானே வேலை கொடுப்பேன். ஓகேங்களா? நீங்க நாளைக்கு வாங்க, நான் வேலை நான் சொல்றேன். உங்க லிஸ்ட்லயே அவர் வர மாட்டாரு. ஒருச்சருங்க எந்திரிச்சு அழகு முகத்தை அவனுக்கு காட்டுப்பா. உன்னை எந்திரிப்பா, திரும்பி காட்டுப்பா அவனுக்கு. தம்பி நீ சொல்லுப்பா, அவர் போனாருன்னா இவங்க வேலை கொடுப்பாங்களா? அது அவங்களோட பார்த்து ஒண்ணு வேண்டாம். உங்க காலேஜில் வச்சா வேலை கொடுத்தாங்கல்ல ஸ்கில் பார்த்து, அந்த ஸ்கில் செட்லாம் அவருக்கு இருக்கு. எந்திரிச்சுலுங்கப்பா. கொடுத்துருவாங்களாப்பா? மாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கேஸ் செட்டில் உட்காருங்க. மாட்டாங்களாம். நீங்கள் எல்லாருமே என்னென்னா விதண்டாவாதம் பண்ணுறீங்க, ஃபார் ஆர்கியூமெண்ட் சேக் பேசுகிறீங்க. அவங்க சொல்வது இவர் வந்தால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. அவர் பரவாயில்ல, அவர் மைண்ட் செட்டில் ஃபங்கியாக தன்னை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை போல் கண்ணாடி போட்டுருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 கெட்டு பாதகம் இல்லைன்னு வேலைக்கு எடுத்துக்குவாங்க. 10 கெட்டு பாதகம் இல்லைன்னா மெஜாரிட்டியாக. ஆனால் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடம் அது இல்லை. நமக்கு வேலைக்கு போகிறோம் வேற இடத்துக்கு எகிரோ பண்ணோமே. நம்ம போக வேண்டிய ப்ரோவோட ஸ்டுடியோக்கு, ப்ரோ ஸ்டுடியோக்கு போனால் அங்கே கொடுப்பாங்க. இந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு நிமிஷம் அன்ஈஸியாக இருக்குது, நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல சொல்லுவீங்க? சர்ச்சுக்கு போக முடியாது சார். சர்ச்சுக்கு போக முடியாதா? ஆமாம் சார். ஓகே, சர்ச்சுக்கு போக முடியாது. ஆமாம் சார். ஓகே, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நானா காலேஜ் படிக்கிறேன். எந்த இயர்? செகண்ட் இயர். என்ன மேஜர்? சிஎஸ்னா கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப். கார்ப்பரேட் செக்ரட்டரி. ஆமாம். இப்போ வந்து 4th செமஸ்டரில் இருக்கீங்க. 4th செமஸ்டர் கரெக்டாக எல்லா பேப்பரும் கிளியர்? இல்லை இருக்குது, 5 அரியர் இருக்குது. சரி, காலேஜுக்கு எப்படி போகிறீங்க? காலேஜ் இனிமேல் தான் ஃபங்கியாக தான் போவேன். அவனு சொல்ல மாட்டாங்க? அவனு சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் சொல்கிறது இல்லை. இல்லை. சைடில் என்ன மாட்டிருக்கீங்க நீங்கள்? ஃபேனி பேக். என்ன வச்சுருக்கீங்க இந்த பேக்கில்? பேக்கில் வந்து பவர் பேங்க், ஃபோன் எல்லாமே இருக்கு சார். தம்பிகிட்ட கூட கடைசி உட்காந்து தம்பிகிட்ட அந்த பேக் பேர் என்னப்பா? அவர் ஒரு பேக் வச்சிருக்காரு. பேரும் அதே தான் சார். ஃபேனி பேக் தான். எதிரிப்பா லேடிஸ் ஹேண்ட் பேக் மாதிரி இருக்குது. பேண்ட்டே லேடிஸ் போகிறது தான் சார். பேண்ட்டு லேடிஸ் போகிறது ஜென்ஸ் போகிறதுலாம் இல்லை, யார் வேணால் போடலாம். ஆமாம் கரெக்டாக, அப்படிலாம் பிரிக்கக்கூடாது ட்ரெஸ் இல்லையா? அது நம்ம கமல்ஹாசனை பார்த்து கற்றுக்கணும். சார் நிறைய பேர் இங்கே நான் பார்க்குற வரைக்கும் ஃபங்கிக்கும் யுனிக்காக இருக்கிறதுக்கும் ட்ரெண்டிக்கும் ஃபேஷனுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாமல் இருக்காங்களோங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே யுனிக்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் யுனிக் ஆக்சுவலி.
ஃபங்கியோட ப்ராப்பர் மீனிங்கே வந்து யூ ஹவ் டு வேர் எக்ஸென்ட்ரிக்காக வியர்டாக இருக்கணும். அதை பார்த்த உடனேயே வந்து யூ ஷுட் ஹாவ் அ கம்ப்ளீட்லி டோட்டல்லி யூ வில் பி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த நீங்கள் தனியாக தெரியுவீங்க. ஐ கேன் see தட் இதில் வந்து ஒரு 4-5 பேரை தவிர மற்ற யாருமே வந்து ஃபங்கியாலாம் இல்லை. தே ஜஸ்ட் ஸ்பீக் அபவுட் ஃபங்கினஸ். பட் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக ட்ரெஸ் அந்த மாதிரி அப்ரோப்ரியேட்டாக ஃபங்கியாக போட்டு வந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ பீப்புள். அண்ட் செகண்ட், நான் இவங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புகிறது சார். What is your psychology behind wearing such unique dresses? That means you are saying weird dresses நீங்க போடணும். You wanted to show some kind of a existence or prove பண்றதுக்கு you wanted to make out a point you wanted to wear. As long as the profession demands, நீங்க ஒரு ஹிப் ஹாப், நீங்க ஒரு ஃபேஷன் டிசைனர், நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர், நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட், you are a gymmer. So இதுக்கு எல்லாமே வந்து இந்த ட்ரெஸ் கோட் எல்லாமே 100% it will be appropriate. But what is not appropriate is when you wear and generalize எல்லாத்தையும், ஏன்னா எல்லா இடத்துக்குமே இந்த மாதிரி தான் நான் போட்டுட்டு போவேங்கிறது இஸ் கம்ப்ளீட்லி inappropriateness. இது வந்து உங்களை பற்றிய ஒரு நெகட்டிவான அப்ரோச்சை தான் உருவாக்குமே தவிர nobody is gonna talk anything positive about it. Of course, as the madam everyone said that everyone is here intellectual, they have excelled in the studies, அதெல்லாமே fine. But see, நான் உங்களை பார்த்துருக்கேன், பேசலை, உங்ககிட்ட எதுவுமே பண்ணலை. ஹவு டு ஐ பர்சீவ் யூ? ஸோ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நான் உங்களை பற்றி பர்சீவ் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்களை பற்றி பர்சீவ் பண்ணிக்கிறது. ரெண்டுமே யூ ஹவ் டு திங்க் அபவுட் இட். ஸோ இஃப் யூ திங்க் லைக் தட் யூ வில் டெஃபினெட்லி வேர் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் அட்டையர் ஃப்ரம் வாட் யூ ஆர் ட்ரைங் டு பிகம். ஸோ அதுக்குள்ள அட்டையர் அதுக்கு யூஸ் பண்ணுங்க, இதுக்குள்ள அட்டையர் யூஸ் பண்ணுங்க. நாட் நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. தட் இஸ் வாட் மை பாயிண்ட். மைக்கா தம்பிட்டு மேலே புரிஞ்சிருச்சா டாக்டர் சொன்னது என்னன்னு? இப்போ சார் ஒன்று சொன்னார்ல, புரிஞ்சிருச்சா என்னன்னு? கிளாஸை கவனிக்கல, இந்த பேப்பரும் அரியரு. நீங்கள் கவனிச்சா பேசுனதா? எஸ் சார், கவனிச்சேன். என்ன வாக விரும்புறீங்க நீங்கள் வாழ்க்கையில்? சார் அவர் வந்து ஃபிசிக்காலஜியாக எங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி ஃபங்கியாக ட்ரெஸ் பண்ணுறதுனால வந்து எந்த இடத்துக்கும் போக முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அதுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறது, ஒரு ரேப்பராக நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்கீங்க, ஒரு ஜிம்மில் வேலை பார்க்குறீங்க, அதுக்கு எல்லாமே ஓகே. ஆனால் மற்ற எல்லாரும் வேறு இப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் என்ன வாக விரும்புகிறீங்க? எனக்கு எதன் உங்களுடைய நோக்கம் என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணுறதுலன்னு கேட்குறாரு. என்ன ஆகணும், நல்லா ட்ரெண்ட் ஆகணும். எப்படி சொல்லதுன்னா, எப்படியாவது வாழ்க்கையில் மேலே வந்துடணும் அப்படிலாம் இல்லை சார். நல்லா ஒரு இடத்துக்கு போனால் நம்மளை நல்லா எல்லாருமே மதிக்கணும், அதனால் நல்லா ட்ரெண்ட் ஆகணும். எப்படின்னா நீங்கள் சொல்லறது கரெக்ட் தான், எப்படின்னா மேலே வந்துடணும். எப்படி மேலே வரலாங்கிறது தான் டாக்டர்லேருந்து மேடம் வரை வரிசையாக வழி சொல்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் மேலே வந்துடலாம். நீங்கள் சொன்னால் எப்படியா மேலே வந்துடணும், எப்படி தெரியலங்கிறீங்க. ஓகே, நான் ஒன்றே உனக்கு இப்போ எளிமையாக சிம்பிளாக்கிடுமா? உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு செட்டுக்கு எவ்வளோ செலவாகுது? 8K 7K சார். 8Kயா? எஸ் சார். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமா? சார் இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா 6K வரும். உள்ளே போட்டிருக்க டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 1000 வரும் சார். அதான் இப்போ மொத்தம் ஒரு 8000 வருது. 8000 கம்பல்சரி இந்த ஸ்டைலுக்கு இது மாதிரி பண்ணணும்னா. ஓகே, மேலே தம்பிட்டு கொடுங்க. 900 நினைக்கிறேன். 900 நினைக்கிறேன். யார் வாங்கி கொடுத்தது? இல்லை சரி ஞாபகம் இல்லை, ரேட்டு கம் பண்ணாங்க, அதனால தான். ஓகே, கழுத்தில் போட்டிருக்குது இது வந்து 40 ரூபா. 40 ரூபா. 40. அடுத்தது என் தம்பி தான் அது. தம்பி தான் அது. ஆமாம்மா, அது எப்பவுமே போட்டுட்டு ஓகே, இருப்பாங்க. 1000 + 40 1040. இந்த ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1200 வரும். ஓகே, 2240. இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு 1300 நினைக்கிறேன். 1300 1200 நினைக்கிறேன். 3540. இது ஒரு செட்டு. இது தனியா இல்லை, இது ஒரு செட்டு. பாதி வீட்டில் இருக்கு. அது ஒரு செட்டாக வாங்கினா ஒரு 350 ரூபா அந்த மாரி கிட்ட வரும். சரி, ஒரு 175 போட்டுக்குவோம். பாதியா ஒரு 3800 ரூபா ஆகுது நார்மலாக ஒரு செட்டுக்கு. ஓகே, தம்பியில கொடுங்க. 1000 சார். 1000 200 1000 + 1000 2000. ஓகே, 3000 சார். ஷூஸ் பண்ண தனியா 1000 சார். மொத்தமாக சார் 3000. ஓகே, அப்புறம் கழுத்து இது ஒரு 800 சார். 3800. பேக் 200 சார். எவ்வளோ? 4000 ஆகுது சார். நீ ஏதோ எல்லாம் சிம்பிளாக கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரியே ஒன்று சொல்கிறீங்க. நம்மளை இல்லை சார், நான் உண்மையாகவே சார். ஓகே, 4000. 4000 ரூபா ஆகுது. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார். ஏன்னா இது வந்து 8000 கொடுத்து பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு 8000 ரூபா ஆகுதா? 8000 ரூபா ஆகுது சார். எவ்வளோ நாளைக்கு தாங்குது சார்? நம்ம மொட்டை அடிக்கிற வரையும் தாக்கு பிடிக்கும் சார். இங்கே மட்டும் தான் நம்ம டைட் பண்ணோம் சார். அது வளர்ந்துட்டே தான் இருக்கும், டைட் பண்ணோம் சார். ஃப்ரண்ட் மட்டும் ரூட்ஸ் மட்டும் டைட் பண்ணிட்டே இருக்கணும். லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டே இருக்கணும் சார். ஓகே, அது டைட் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஒரு தடவையும்? அது ஃப்ரீ தான் சார். என் ஃப்ரெண்டு தான் பண்ணுறான். அது எப்படி பண்ணுவோம்? ஃப்ரெண்டு ஒரு 2 உங்களுக்கு ஃப்ரெண்டுப்பா, ஒரு ஃப்ரெண்டா இல்லாட்டினா ஓகே 1200 1200. அது எத்தனை மாதம் ஒரு தடவை பண்ணணுமா? இல்லை சார், 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒருக்கா, 3 months 4 வளரணும்ல. வளர்ந்ததுக்கு அப்புறம். ஆமாம் சார். இப்போ நீங்கள் ஃபங்கியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு வாழ்க்கையாக இருக்குது, ஐ லவ் திஸ், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைச்ச புதிய உறவுகள், புதிய நட்பு, புதிய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவீங்க?
பர்சனலாக நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு. எது? நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு இன்ஸ்டாவில். எத்தனை? ஒரு 20க்கு மேலே இருக்கும். பட் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். 20 ரிஜெக்டா நீங்க? அவங்கள லைக் பண்ணி பிறகு போக்ஸில் உள்ள போடுவாங்க, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டேன். வேண்டாம். உங்களுடைய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு, சமூக கடமை இருக்கு நமக்கு. அப்படியெல்லாம் இல்லை லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேண்டாம் அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரி வேற யாருக்கு நிகழ்ந்துருக்கு? 2 years பிஃபோர் வந்து ஒரு நார்மல் ஷோ தான். நான் வந்து ஆக்ட்ரஸ் ரவீனா ரவி அவங்கள வந்து சும்மா ஒரு காமன் பீப்புளாக வந்து மீட் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் தட் வந்து நேற்று அவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்க வந்து அவங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சு கூப்பிட்டாங்க. ரீசன் என்ன வந்துட்டு அந்த 2 years பிஃபோர் நாங்கள் அந்த கேங்லேயே வந்து நான் கொஞ்சம் ஃபங்கியாக இருந்தேன் அப்படின்னு தான் இன்சிடென்ட் நடந்துச்சு. தென் ஆஃப்டர் வந்து நான் மும்பையில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, ஜொனிட்டா காந்தி தெரியும் சிங்கர், அவங்க கூட வந்து நான் ஈஸியாக ஜெல் ஆகிட்டேன். ஸோ இப்போ நான் சன்பர்ன் மற்ற ஒரு காம்படிஷன் இதை போகிறேன், ஒரு ஃபெஸ்டிவல் போகிறேன்னா கூட எங்கள் டீமில் அவங்க என்ன தான் கூப்பிடுவாங்க. ஓகே. ஸோ நான் அது பிஸ்னஸாகவும் எனக்கு வந்து அது மூலிமா ஒரு க்ரோத் இருக்குது. தென் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் வந்துட்டு நிறைய விஷயம் கிடைக்குது அதனால். ஓகே சார், எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லுக்குக்கு வந்து ஒரு தெலுங்கு படத்தில் வந்து புதுசாக வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். டைரக்டர் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது சார். நான் இந்த லுக்கு வந்து என்னோட ரீசெண்ட் போஸ்டெல்லாம் பார்த்துட்டு, இந்த இயரிங்ஸ் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவரே என்னை காண்டாக்ட் பண்ணி இப்போ தெலுங்கு படத்தில் வந்து இதுவும் சொல்லிருக்காங்க சார் ஷூட். எனக்கு இதனால தான் சார் கிடைச்சிது. ஓகே, நீ சொல்லு. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதுனாலேயே இப்போ எனக்கு வந்து சின்சியரான ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும்னு ஆசை. ஆக்சுவலி அதுதான் எனக்கு லாங் ஸ்டாண்டிங்காக இப்போ நான் ஒருத்தவங்க லவ் பண்ணால் அவங்கள மேரேஜ் பண்ணுறோன்னு ஒரு அதனாலேயே கமிட் பயமாகவே இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கனால ஒரு ப்ரீ ஜெர்மன் இருக்கும். ஒரு பொண்ணு வரானா அவங்க கேஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்கு. இப்போ நான் அப்படி இருக்கிறதுனால அவங்க நினச்சிப்பாங்க, ஓகே இவன் இப்படி தான் இருப்பான், ஸோ நம்ம கேஷுவலாக கேட்கலான்னு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும். ஓகே, நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் மாதிரி இருந்தால் மட்டும் போதும் மாதிரி இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறாரு? ஓகே, அவர் கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கும்போது எனக்கு ஒரு ப்ரொப்போஸ் எதுவுமே வந்ததே கிடையாது சார். நான் எப்போ நான் கொரியன் ட்ரெண்டுக்கு நான் கொரியன் என்ன இது பண்ணிக்கிட்டேனோ அப்போ இருந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி என் நம்பர் கேட்பாங்க. எனக்கு ஏன் பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் பார்க்க கொரியன் மாதிரி இருக்கீங்க, உங்கள் நம்பர் கொடுங்க, அவங்க பேசலாமான்னு அவங்க வாலண்டியர் வந்து என்ன பேசுவாங்க சார். அதை நான் அவாய்ட் பண்ணுவேன். இதை தான் நான் ஆமாம் சார் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து லவ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு என் ஃபேமிலியை பார்க்கணும், ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சார். லவ் பண்ணுறல ஃபேமிலியை பார்க்குறது இல்லையா என்ன? அப்படின்னு இல்லை சார், எனக்கு வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கும். என் மைண்டை மாற்றக்கூடாது. நான் வந்து ஒரு எய்மோட போயிருக்கேன் சார், எப்படியா சினி ஃபீல்டுக்குள்ள உள்ளே போயிடணும், நமக்குன்னு ஒரு இதை ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும். இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சார். ஆனால் இந்த மாதிரி ஃபேஸ் கட்டோட எனக்கு வந்து ஒரு அமைஞ்சிருக்கு, ஒரு கார்டு கொடுத்த கிஃப்ட் தான். இதை நான் யூஸ் பண்ணி எப்படியே மேலே வரும்னு நினைக்கிறப்ப அந்த லவ்னு மைண்ட் செட்டில் போனால் என்னால் வந்துட்டு நிறைய ப்ரொபோசல் வருது. ஆமாம் சார், இன்னும் வரைக்கும் வந்துட்டு தான் சார் இருக்கு. எனக்கு இப்பயும் வரதான் சார் செய்யுது. அதை எனக்கு ஆனால் நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து அதெல்லாம் செய்ய. ஆமாம் சார், அதான் சார் இது. நான் என் ஃபோக்கஸில் நான் போகணும், எனக்கு எப்படியா ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்கணும். எங்கள் அம்மா வந்துட்டு பெருமை பண்ணணும், என் பையன் இதெல்லாம் கொண்டுட்டான்னு. தம்பி சிரிப்பை பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லை சார், நான் ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம அவ்வளோ அழகுலாம் ஒன்றும் இல்லை. ஓப்பனாக அழகுதாப்பா, உண்மை சார், அது உண்மை. ஒன்று இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒன்று பணம் இருக்கணும், இல்லை பணக்கார மாதிரி மூஞ்சி இருக்கணும். அது நம்மகிட்ட இல்லை. நம்ம நார்மலாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வரலாம் சார். இப்போ நம்மளை இப்போ ஒரு 10 பொண்ணு இருக்கானா அதில் ஒருத்தி நம்மளை லைக் பண்ணுவா. என்கிட்ட வந்து பேசினா அவளே நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். இன்னொருத்தி வந்து பேசினா அவளே. தத்துவம்லாம் ரொம்ப பழைய தத்துவம், நான் கேட்டேன் அதெல்லாம். சார் ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து நடக்காத ஒரு விஷயமா தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸை பார்த்துட்டு அவன் ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கான், அவன் கலராக இருக்கான், அழகாக இருக்கான் அப்படின்ட்டு வருவாங்க. ஆஃப்டர் தட் பழகின பிறகு ஷோ ஆஃப் எங்களை விட வேற ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்கல்ல, ஸோ அதை பார்த்து அவங்க மைண்ட் மாறுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என் விஷயத்தில் நடந்திருக்கு. ஸோ அதனால் நாங்கள் என்ன எங்களை மாதிரி இருக்க கேர்ள்ஸை தான் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ. ஆக்சுவலாக உண்மையான ஃபேக்ட் இது தான். ஓகேங்களா? ஸோ எங்களை மாதிரி இருக்க கேர்ள்ஸ் வந்துட்டு எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. காசு வந்துட்டு எங்களுக்கு வந்து லவர்ஸ் தேவையில்லை, பார்ட்னர்ஸ் தேவை எங்களுக்கு. அங்கே நம்ம வந்து ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ண தான் விரும்புகிறோம். ஆனால் இதை போல் ஒரு ஃப்ரெண்டு நம்மகிட்ட மாட்டிக்குவான். நம்ம கேங்கில் ஒருத்தர் இருப்பான், ஓகேவா? உங்கள் கேங்கில் இருப்பார், அது மேலே இருக்கார்ல, ஓகேவா? இருப்பாங்க, சின்ன வயசுல இருப்பாங்க, பெரிய வயசுல இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க இந்த மாதிரி, ஓகேவா? அதில் வந்து அப்படி ஒரு ஃப்ரெண்டு அமைகிறதுனால, அவனோட வெளியே போகிறதுனால என்னவெல்லாம் தர்ம சங்கடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுவும் செகண்ட் ரோலில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு தான். ஸ்கூல் டைம்லேருந்தே அவரா? ஆமாம், காலேஜே வேடிக்கை பார்ப்பாங்க. ஆமாம், மேலே கை காட்டுறாருல அவர் தான். ஓகே, ஸ்கூல் டைம்லேருந்தே ஒன்றா தான் படிக்கிறோம். அவனால் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன் சார். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் சார். ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறோன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் இவன் அட்வான்டேஜ் எடுத்து பேசுறது. இப்போ நான் மேம் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அங்கேருந்து அவன் குரல் கொடுக்குறான். சார் இது வைத்தறிச்சல் சார். சார் அவனுக்கு ஆல்ரெடி எவ்வளோ நேக்கா உங்களை உள்ள இருக்காங்க பாருங்க சார்.
சார் எனக்கு 24 வயசு தான் இது அங்கேருந்து குரல் கொடுக்குறான், அவனுக்கு 2 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, அவன்கிட்ட பேசாதுங்கன்றான். அப்போ இதனால எனக்கு இவங்ககிட்ட இருந்து ஒரு அது மாதிரி எனக்கு ஒருத்தர் இருக்கான், ஃபோட்டோ எடுக்க சொல்லும் போது எல்லாரும் நார்மலாக தான் ஃபோட்டோ கொடுப்பாங்க. அவன் மட்டும் டிசைனாக ஏதோ கொடுப்பான். அந்த ட்ரெஸ்ஸு தெரியணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுவான். ஆமா அப்படிதான் ஃபோட்டோ கொடுப்பாங்க. வேற எப்படி கொடுப்பாங்க? இப்படி நிப்பாங்களா இப்படி? ஏய் நில்றா, எவ்வளோ இப்படி நிப்பாங்க, அப்படி கொடுப்பாங்க. எவ்வளவோ இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டால் அப்படி மட்டும்தான் எடுக்கணுமா என்ன? வேற எப்படி எடுக்க முடியும்? குத்த வச்சு அப்புறம் முடியும் சொல்லு. நீ சொல்லு, நான் கேட்குறேன். சார் ஒரே நிமிஷம் சார், நீ போஸ் கொடுப்பா பார்க்கலாம். நீ எப்படி இல்லை எப்படி கொடுப்பாங்கன்னா பேக்கெட்டில் கை விட்டுப்பாங்க, அவ்வளோதான். இப்படி விட்டுப்பாங்க, இப்படி இல்லை இப்படி விட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுக்க முடியும் சொல்லு? நாங்கன்னா அப்படி கொடுப்போம். அதான் உன்னால கொடுக்க முடியுமா? இல்ல, ஏன் அப்படி கொடுக்குற? உன்னால கொடுக்க முடியாதுல்ல. இல்ல, ஏன் அத மாதிரி கொடுக்குற? அதான் ஸ்டைல். இப்போதைக்கு ட்ரெண்ட் அதான் இருக்கு. இப்போ பாரு, இப்படி கொஞ்சம் தனியா தெரியுறேன் பாரு. மச்சான் நீ தப்பு பண்ற. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இரு. ஆனா எப்படி சொல்றது, பழைச மறந்துடாத. பழைச மறக்காத. என்னங்கிற பழைச என்னன்னா ஃபார்மல்ஸை மறக்கிறால. அவனும் காலேஜ் படிக்க சொல்லும்போது ஃபார்மல்ஸில் போனவன் தான். இப்போ ட்ரெண்டு மாற சொல்லும் போது பழைச மறக்கிறான். ஏன் பழைச மறக்கலாம்? கொஞ்சமாச்சும் ஃபார்மல்ஸ் வச்சுக்கலாம்ல. அப்படி இல்லை சார், என்கிட்ட ஃபார்மல்ஸே கிடையாது. ஏன்னா நான் வந்து பேச விட்றா, நான் வந்து மெக்கானிக் இன்ஜினியரிங் படித்தேன் சார். நான் அப்போ வந்து காலேஜ் எப்படி போனேன், எப்படிலாம் பண்ண தொத்தி விட்ருவாங்க, படா அப்படியும் வெளியே தொத்தி விட்ருவாங்க. ஆனால் என்கிட்ட ஃபேன்ட்டே கிடையாது. நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தெரியாதனால என்ன பண்ணேன், சரி ஃபேன் இப்போ தச்சு எடுத்துகிட்டு போனேன். 2 வாரம் 3 வாரம் கழிச்சு கொஞ்சம் பழகிடுச்சு. அதை பற்றி ஜீன்ஸ் பேண்ட் தானே போட்டு போக ஆரம்பிச்சேன். அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு நீ காலேஜ் போனியா முதல்ல? நீ சரி ஓகே. கம்மனுரா. சரி சொல்லு, பேசாத. என் ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்துருக்கான் சார். அவன் கண்ணாடி குனிரா பண்ண நம்பாதீங்க, அவன் நம்பாதீங்க. பாரு சார்கிட்ட சொல்கிறா சார், இவனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு வரோம் சார். நாங்கள் அது ஒரு மாதிரி பார்ப்போம். ஏன்டா ஒரு மாதிரி போட்டு வரேன்னு கேட்போம். அது ஒரு மாதிரி இருக்குடா நீங்கள் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் சார். அந்த ஒரு மாதிரி சொல்கிறேன் பாருங்க சார். ஒரு இன்சிடென்ட் சார், இவங்க சொன்னாங்களே சார், ஒரு ட்ரெஸ் இவ்வளோ ஆகுது இவ்வளோ ஆகுதுன்னு. எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா சார் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸுக்கு வாங்க குத்தமிச்சிக்கிறாங்க. என்ன ஆகுது, இந்த பையனை பார்த்து அந்த பையன் இவ்வளோ பெரிய ஃபேண்ட்டு போட்டு வந்துடுறான் சார். இவ்வளோ பெரிய ஃபேண்ட்டு 10வது சட்டை. அந்த அம்மா வந்துட்டு என்கிட்ட தபர்பா என்னப்பா இவ்வளோ பெரிய சட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கான் தம்பி, போய் மாற்றிடுவாப்பா அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா இந்த மாதிரி போகிறேன், அருணாதான் அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க அப்படின்னு அவன் மேலே பழி போகிறான் சார். இவனால் எனக்கு கேட்ட பார்த்து ஏன்ப்பா உன் ஃப்ரெண்டு இது மாதிரி எல்லா பசங்களையும் கெடுக்கிறான் அப்படின்னு. இவங்க பண்ணுறதுனால அடுத்த ஜென்ரேஷனும் அது மாதிரி ஆகிடுது சார். உங்களை பார்த்து அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் நான் 8வது ட்ரை பண்ணேன் சார். 10வது ஃபேண்ட்டு போட்டு போய் அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஏன்டா லூஸாக போட்டு வந்துடுறேன், ஏன்டா லூஸாக சட்டை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் இப்போ கேட்டால் அதை ஃபங்கின்னு சொல்லி அப்படியே மாற்றிடுறாங்க சார். இந்த யூனிக் ட்ரெண்டியாக போடுறேங்கிறத தாண்டி இந்த டிஸ்கஷனோட டாப்பிக்கே ஃபங்கியாக போடுறதை பற்றி, இந்த ஃபங்கிக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது, சைக்காலஜி இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியலை. ஹவு மெனி ஆஃப் யூ நோ ரியலி பிட்வீன் இந்த மாதிரி பீப்புள் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ட்ரெஸ் போடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர அட்ராக்டிவாக ட்ரெஸ் போடுவாங்க, வைப்ரண்ட் கலர்ஸில் வந்து போடுவாங்க, பெரிய ஃப்ளாரல் டிசைன்ஸில் ஒரு கிராஃபிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன்ஸில் போடுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து உள்வாங்கி நீங்கள் அதை வந்து பிரதிபலிக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையிலே வந்து, ஏன்னா இது எக்ஸப்ட் 1 or 2 பீப்புளை தவிர ஐ குட் நாட் ஏபிள் டு ஃபைண்ட். எல்லாருமே ஒரு ஹர்ட் மென்டாலிட்டி மாதிரி இருக்கீங்க. லைக் யூனிக்னஸ்னால் நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் ஐ வில் பிகம் யூனிக் அப்படின்னு நினைக்கிறேன். பட் தட் இஸ் நாட் யூனிக். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கும் போது தன்னை பிரதிபலித்து வெளியில் காமிச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க கலர்ஃபுல்லான ட்ரெஸ் போட்டாங்க, வைப்ரண்ட் கலர்ஸில் ட்ரெஸ் பண்ணாங்க, பெரிய பெரிய ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸ் போட்டாங்க, ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டாங்க, நம்ம மூக்கு இங்கே தான் குத்துவோம், இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து அந்த ஹிஸ்டாரிக்கலாக வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை வந்து வெளியில் தன்னை அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி அந்த ஒடுக்கப்பட்ட விஷயத்தை வந்து வெளியில் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக அவங்க ரொம்ப போராடி, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நீங்கள்லாம் வந்து உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட்டை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்களாங்கிறது தான் என்னோட பெரிய கொஸ்டினாக இருக்குது சார். நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாமவர் காஸ்டியூம் டிசைனர் மிஸ்டர் சத்யா. சத்யாவுடன் அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் மற்றொருவர் திரு விஜய் கபூர் அவர்கள், டர்பி நிறுவனத்தினுடைய நிறுவனர், உரிமையாளர். நான் வந்து கபூர்ட்ட வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சத்யாட்ட கேட்கணும், நீங்கள் பொதுவாக இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் ஷோங்கருக்கா ட்ரெஸ் பண்ணுறீங்களா? இல்லை, பொதுவாக இப்படி தான் சார் இருக்கேன். பொதுவாக இப்படி தான் பண்ணுறீங்களா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது வகையான பேர் இருக்கா அதாவது, இல்லை வைக்கணுமா சார்? நம்ம ஊர் கல்ச்சர் ஷர்ட்டு வேஷ்டி தான் சார், ஃபேப்ரிக் தான் மாதிரி இருக்குது. ஓகே. இல்லை இப்போ அதே போல் போட்டுருக்கு ரெகே ஸ்டைலில் அவர் சொன்னார், அந்த மாதிரி ஸ்டைலுக்கு ஏதாவது பேர் இருக்கான்னு கேட்குறேன். ஸ்டைலே கிடையாது, இது நம்மளால கல்ச்சர் சார். நார்மலான ஷர்ட்டு வேஷ்டி, அந்த ஷர்ட்டு துணியிலே வேஷ்டி, அவ்வளோதான் சார். தமிழ் சினிமாவில் அல்லது இந்திய சினிமாவில் வச்சுக்கங்க, எனக்கு புரியல தமிழ் சினிமாங்கனால தமிழ் சினிமாவில் கேட்குறேன்,
இதை போல ரொம்ப ஃபங்கியாக ட்ரெஸ் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? பரத், ஆக்டர் பரத். ஆக்டர் பரத். ஆமாம். ஓகே. இங்கே நம்ம சவுத் இந்தியன்ல வந்து அப்டேட்டடாக இருக்கார், ஃபேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் டிசைன் பண்ணுறதுல உங்களுக்கு பிடிச்சிருந்த அதில் ஒரு சவாலாக இருந்த விஷயங்கள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இப்போ ரீசெண்டாக ரஜினி சாருக்கு பண்ணது, லால் சலாமில் பண்ணது ரொம்ப என்ன பண்ண சேலஞ்சாக இருந்துச்சு? என்னன்னா இப்போ குர்த்தா தான், அவர் யூஸ்வலாக குர்த்தா போட்டுருக்காரு பார்த்துருக்கோம். பட் அதில் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி அதை ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த லால் சலாம் படத்தில். ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஓகே. ஃபார்மலாக ஒன்று போடுறது சரி அப்படின்னு அவர்களும் இல்லை நாங்கள் எங்களுடைய ஸ்டைல் நாங்கள் ஏற்படுத்திக்கிறோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் அதை வேலையாக செய்கிறீங்க. இதில் எது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு எது சொல்லுவீங்க? இல்லை கண்டிப்பாக இதுதான் சார். எது இதுதானா? எங்கள் இந்த குரூப்போட அட்டையர் தான். மெனக்கடல் ஜாஸ்தி சார். இப்போ எக்ஸாம்பிள் ஷாரை எடுத்தோம்னா பேண்ட்டு, ஷர்ட்டு, ஒரு வாட்ச், ஷூ முடிஞ்சுது. பட் எடுத்துக்கங்களேன் எவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபிங்கர்லேருந்து, வாட்ச்லேருந்து, கூலர்ஸ்லேருந்து, செயின்லேருந்து, ஷூலேருந்து, சாக்ஸ்லேருந்து மெனக்கடல் டைம் டியூரேஷன் ஜாஸ்தின்னு சொல்கிறேன் சார். நீங்கள் அதை மேட்ச் பண்ணி போடுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் தேவைப்படும். இப்போ ஈவன் தோ இப்போ நான் மார்க் ஆண்டின்னு ஒரு படம் பண்ணேன் சார், காஸ்டியூம் டிசைனராக. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி ஃபிலிம், டைம் ட்ராவலர். எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது, நிறைய ஒர்க் இருந்தது. அதே தான் லால் சலாம் வந்து 90s, அதுவும் 90s தான். பட் அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிம்பிள் அண்ட் நீட், வாழ்வியல் சம்மந்தமான படம். பட் எனக்கு ஸ்கோரிங் ஆகட்டும் இல்லை ஒர்க் ஜாஸ்தி வந்து இந்த 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 ஜேனர் தான், லைக் ஃபங்கி ஸ்டஃப் தான் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது சார். ஓகே. விஜய் கபூர், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்கள்லாம் வந்து பொறுப்பு இல்லாதவங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு எண்ணம் ஏற்படுத்தப்பட்டது உண்டு. அதற்கு பின்னாடி இருக்கிற இது ஐடியா என்னென்னா, ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிற பூரா அரசியல் பேசுகிறான், அவன் பூரா ஒழுங்கு இல்லாதவன். இன்ஜினியரிங் காலேஜ் பசங்கன்னா ஒழுங்காக செமஸ்டருக்கு பரிச்சை எழுதி வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறக்கா அப்படி திட்டமிட்டு ஒரு ஐடியா உருவாக்கப்பட்டது. அதை போல் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அது ஃபங்கியா, யூனிக்காக, அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் கேரக்டராக ஒரு ஒழுங்கு இல்லை. ஆனால் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணுறவங்க பூரா ரொம்ப ஒழுக்கத்தில் இருக்கவங்க அப்படி என்பதற்கு பின்னாடி ஒரு பெரிய வியாபாரம் இருக்கும்னு பல பேர் சந்தேகிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அதுதான் ஒரு பெரிய க்ரௌடு, அதுதான் ஒரு பெரிய வியாபாரம். ஸோ அவர்களுக்கு சட்டை தைக்கிறது தான் நல்லது. அவர்கள்லாம் ரொம்ப ஒழுக்கமானு சொல்லிட்டாங்கன்னா தொடர்ந்து அதையே வாங்குவாங்க. இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இயல்பாகவே அப்படி தான் இருக்கா? இல்லை, நான் ஐம் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் இட். ஏன்னா இது இண்டஸ்ட்ரி, டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரி கிரியேட்டிவ் பிரச்சனை தான் இது. பட் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் உண்டு. எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் உண்டு. அந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் பேர் வெளியப்படுத்துகிறாங்க, கொஞ்சம் பேர் வெளியப்படுத்தாமல் அப்படியே அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க. குட், கரெக்ட். வெளிப்படுத்த தைரியம் இருக்குது, பிள்ளைக்கு தைரியம் இல்லை. கரெக்ட். நம்ம ஸ்டைல் வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஃபங்கி ட்ரெஸ்ஸிங் ஆர் நாட் ஃபங்கி ட்ரெஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் ஃபங்கின்னா என்ன, அதுக்கு அர்த்தம் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புரியணும். ஃபங்கினா ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனால் ஃபங்கினா ஒரு ஸ்டைல், வித்தியாசமாக ஆஃப் பீட் மியூசிக்லேருந்து இட் காட் இன் டு ஃபேஷன். எஸ், ஃபங்கி ஃபேஷன். ஃபங்கி ஃபேஷன்னா நல்ல ஃபேஷன், கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இங்கே இருக்கிற ஃபேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதனால நம்மளுக்கு ஐக்கு வந்து நம்ம அதிகமாக பார்க்காதனால இட் லுக்ஸ் லிட்டில் கான்ட்ராஸ்டிங். ஆனால் தேர் இஸ் கலர் இன் இட், தேர் இஸ் ஸ்டைல் இன் இட், தேர் இஸ் ஃபேஷன் இன் இட், தேர் இஸ் லைஃப் இன் இட். ஸ்டைல் இருக்குது, ஃபேஷன், எவ்ரிதிங் இஸ் தேர். அதனால இது கெட்டது நான் சொல்ல. திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி குட். ஏன்னா நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணோன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங், நம்ம ஸ்டைல் ஹேஸ் டு ரெப்ரசன்ட் நம்ம எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரோம், அது ரொம்ப முக்கியம். நம்ம இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணோம். நம்ம மாடல் மட்டும் இல்லை, ரோல் மாடலும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோட்டோடைப் இருக்குது. ஆனால் மை குவெஸ்டன் இஸ், அந்த ப்ரோட்டோடைப்பில் நம்ம ஃபிட் ஆகணுமா இல்லையா? நம்ம ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இட் ஷுட் பி இன் கோஆர்டினேஷன் ஆஃப் நம்ம உள்ளே இருக்கிற ஃபீலிங், அது வெளிப்படுத்தணும். அப்போ தான் நம்மளால் வாழ்க்கையில் படி ஜெயிக்க முடியும். நம்ம வந்து எல்லாரும் சமுதாயம் சொல்கிறாங்க, அதனால நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஏன்னா தட் இஸ் அக்செப்டட் நார்ம். ஃபஸ்ட்டு பொண்ணுங்களை பாருங்களேன், இந்த இதில் கூட்டத்தில் ஒரு பொண்ணு கூட இல்லை. ஐம் ஆஸ்கிங் வை. நம்ம சமுதாயத்தில் ஒரு பொண்ணுன்னா இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ண, அது ஒழுங்கான பொண்ணு இல்லைன்னா அது யூ லுக் அட், அதெல்லாம் இப்போ ஒடிச்சுட்டு வரோம். அதே மாதிரி ஃபங்கி ட்ரெஸ்ஸிங் ஆல்சோ ஹேஸ் டு பி broken. இது இண்டஸ்ட்ரி கிரியேட்டடா இல்லையா இஸ் a பிக் கொஸ்டின். அது பெரிய கொஸ்டின். ஆனால் both will survive. ரெண்டுமே இருக்கும். ஃபங்கி ட்ரெஸ்ஸிங் இஸ் மோர் ஆஃப் ட்ரெண்டி ட்ரெஸ்ஸிங், ஸோ இட் வில் சர்வைவ். பட் திஸ் இஸ் வாட் இஸ் பிரெட் அண்ட் பட்டர். இதில் தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடே கிடைக்குது. ஸோ திஸ் ஃபார் ஆர் இண்டஸ்ட்ரி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஏன்னா இட்ஸ் ஈஸி டு கிரியேட், ஈஸி டு செல். டூ டிஃப்ரென்சஸ். ஓகே, தட்ஸ் ஈஸி டு கிரியேட், ஈஸி டு செல். ஓகே, நீங்கள் தொடர்ச்சியாக இதை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதில் நீங்கள் என்னவெல்லாம் இந்த மாதிரி இருக்க ஒரு ப்ரோட்டோடைப்பை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஈஸியாக போயிட்டு உடைக்க முடியாது. யூ ஹாவ் டு ஆட் ஃபேஷன். ஃபேஷன் கம்ஸ் ஃப்ரம் ஸ்டைல்.
நம்ம தமிழ்நாடு மக்களை வந்து ஸ்டைல் பண்ணி அவங்க வாழ்க்கையில் அவங்க நினைக்கிற மாதிரி சக்ஸஸ் பண்ணோம். அதனால சீசன் ஆஃப்டர் சீசன் நம்ம வந்து வி கம் வித் நியூ ட்ரெண்ட்ஸ், நியூ ஸ்டைல், நியூ ஃபேஷன். இந்த மாதிரி மக்கள் ரெகுலரான மக்கள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட், ஹூ ஆர் கோயிங் டு ஒர்க், அவங்கள கொஞ்சம் ட்ரெண்டியாக காட்டுறது, அவங்கள கொஞ்சம் ஃபங்கியாக காட்டுறது, பட் அவங்க டைஜஸ்ட் பண்ற மாதிரி ஃபேஷன் அவங்க போட்டு போனா அவங்க தாங்குற மாதிரி. அப்சல்யூட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்துக்கோங்களேன், 52 நிக்கலாமா? நல்லா நிக்கலாம். 52 வயசு ஆச்சு. 52 வயசுல வந்து ஒரு பிங்க் கலர் ஜாக்கெட் போட்டிருக்கேன், ஒரு பிரிண்டட் ஷர்ட் போட்டிருக்கேன், உள்ள கேர்லி ஹேர். இது ஃபங்கியா நார்மலா கேட்குறேன். ரெண்டு கலந்தது. தட் இஸ் வாட் இஸ் நீடட் டுடே. வி நீட் டு ஃபைண்ட் அ பேலன்ஸ். ஏன்னா திஸ் இஸ் வாட் மேக்ஸ் மீ ஃபீல் ஹாப்பி. இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணாதான் ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். ஐ எம் கம்ஃபர்டபுள் மை ஸ்கின். யார் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இட் டஸ் நாட் மேட்டர் டு மீ. நான் என்னோட இதுக்கு உண்மையாக இருக்கேன்னா am I able to do that? That is what I said. நம்மளோட ட்ரெஸ்ஸிங் நம்மளோட விசிட்டிங் கார்டு. நம்மளை சரியாக ட்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். மதிப்பு கிடைச்சா உள்ளே இருக்க திறமை வெளியே வரைக்கும். உள்ளே இருக்க திறமை வெளியே வந்ததுன்னா நம்ம போயிட்டு ஜெயிக்க முடியும். அதனால சம்டைம்ஸ் இன்டர்வியூ போகும்போது we have to be careful. நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், அதை இன்டர்வியூ அந்த ஆர்கனைசேஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு 10 நாள் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. தென் ஸ்லோலி பிரிங் யுவர் ஓன் ஸ்டைல் இன்டு இட், பிரிங் யுவர் ஓன் ஃபேஷன் இன்டு இட். அப்படின்னா உங்களால வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது, அந்த எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது. நடுவில் ஒரு பாத் இருக்குல்ல, அந்த பாத் போனால் நம்மளால ஜெயிக்க முடியும். ஓகே, குட், தேங்க்யூ. சத்யா, நீங்கள் இப்போ பீரியட் படம் பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரியான ஃபங்கியாக ட்ரெஸ் பண்ணுறது என்னென்னமான ட்ரெண்டாக இருந்து வந்திருக்கு? இப்போ வந்து ட்ராப் ஷோல்டர்னு சொல்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து இப்போ நிறைய படத்துலேயே வந்து என்ன லூஸாக சட்டை தைச்சிருக்க, ரொம்ப லூஸாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது ஸ்டைல் இருக்குது சார். இப்போ ஷோல்டர் வந்து இங்கே இருக்குது, நம்ம ஜென்ரலாக இங்கே இருக்கும், இங்கே இருக்குது. இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. பேகி பேண்ட்ஸ் வந்து அப்போ ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக இருந்தது, இப்போ அப்டேட் ஆகிருக்கு. ட்ரெண்ட் வந்து அப்படியே ரொட்டேஷனில் தான் சார் இருக்குது. ஸோ பழைய ஃபேஷன் வந்து இப்போ அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இந்த பசங்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு இது சூட் ஆச்சுன்னா, ஏன்னா ஐ அண்டர்ஸ்டுட் நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூன்சராக இருக்கீங்க, யூ ஆர் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க, யூ ஆர் அ டான்சர். உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு சூட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக யூ நீட் டு ட்ரெஸ். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து யூ வாண்ட் ஷிஃப்ட் இன்டு எனி அதர் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிட்டு, நான் சொன்ன மாதிரி டோன் டவுன் பண்ணிட்டு கெட் இன் டு இட். ஆனால் உங்கள் ஸ்டைலை விட்டு கொடுக்காதீங்க. வாட் யூ ஆர் ஹேஸ் டு எக்ஸ்பிரஸ் த்ரூ யர் க்ளோத்ஸ். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் யூ வில் ஃபீல் கான்ஃபிடென்ட். உங்கள் கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா எது வேணாலும் சாதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. எதுக்காக வந்து கப்பூர்றது முடிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் சொன்னதோடைய அடித்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஜூஸாக அவர் ஒன்று சொன்னார். என்னென்னா, எல்லா மனுஷனுக்குள்ளே ஒரு ஸ்டைல் இருக்குது. அதை இவரை போல ஒருத்தர் உடனடியாக வெளிப்படுத்திடுறாரு. இந்த பக்கம் இருக்கவங்களை போல தயங்கிக்கிட்டே இருக்கவங்க இருக்கணும். இதை வெளிப்படுத்துறதுனால என்னவெல்லாம் சிக்கல்கள் ஏற்படுது அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி ட்ரெஸ் பண்ணி ஒருத்தர் கடைசி அவர் குடும்பத்தோடு எங்கே வெளியே போயிருப்பார்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியல. அவர் குடும்பத்தோடு வெளியே போகும்போது இந்த ட்ரெஸ்ஸில் போக மாட்டார். சினிமா தேட்டர்லேருந்து எதுக்குமே குடும்பத்தோடு போகிறதில்ல. ஆனால் அப்படி போனால் இந்த ட்ரெஸ்ஸில் போவானா அப்படின்னா போக மாட்டான். விஜய் கபூர் சொல்கிறது அப்படி குடும்பத்தோடு போகிற அளவுக்கான ஆளாக இருக்கிறார். இதுதான் உன்னோட செயல் ஆக்கிடு, இதுதான் உன்னோட பிராண்ட் ஆக்கிடு, பிரமாதமாக பணம் சம்பாரிச்சிரு, சக்ஸஸ் ஆகிடு வாழ்க்கையில் ஆகி அப்புறம் யாருக்காகவும் மாற்றிக்காத. ஏன் அவர் அப்படி தான் பார்ப்பார் அப்படின்னு சொல்லிடட்டும். அதைத்தான் இங்கே இருக்க ஹெச்ஆரும் அந்த ப்ரொஃபஸர் மேடமும் உங்கள்கிட்ட பதறிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் என்ன ஆக போகிறீங்க வாழ்க்கையில், என்ன ஆக போகிறீங்க வாழ்க்கையில் அப்படின்னு உங்களுக்கு கேட்டது இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம தடித்தனமாக நான் என்ன வேணாலும் ஆகிட்டு போகிறேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லக்கூடாது. அது நம்ம மேலே அக்கறையில் கேட்குறது. அதை ரொம்ப அழகான வழி சொன்னார் கபூர். நீங்கள் வச்சுக்க ஸ்டைலை, ஆனால் ஒழிச்சு வச்சுக்கங்க. இன்றைக்கி அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படியே போங்க. போய் நீ பிரமாதமாக நாலு காமிச்சிருங்க வேலையில். காமிச்சிட்டு அப்புறம் மெதுவாக காதில் தொட மாட்டுங்க. என்னப்பா காதில் தொட போட்டிருக்க, சரி சரி அப்படி வேலை பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் அடுத்த மாதம் வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மெதுவாக கலர்ஃபுல் சட்டை எடுத்து மாட்டுங்க. என்னப்பா சட்டை ஒரு மாதிரி போடுறேன், நம்ம ஆஃபீஸில் போட மாட்டாங்க, இதான் பரவாயில்லப்பா நல்லா தான் பாருக்கு நல்லா. ஏன்னா காரணம் நான் செஞ்ச வேலை கரெக்டா. அதுக்கு அடுத்த மாதம் மெதுவாக மூக்கு குத்துங்க. அதுக்கப்புறம் கபூர் சொல்கிற என்னென்னா, உன்னை தவிர்க்கவே முடியாது. ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்க, என்ன அந்த ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்காருப்பா, வினோதமாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் பிரமாதமாக வேலை செய்வார் வீட்டும். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வருவது ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்றைக்கி ஃபேஷன் டான்ஸர் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் ஆதர்சம் யார்? மைக்கேல் ஜாக்சன் தான். மைக்கேல் ஜாக்சன் தன்னுடைய ஒவ்வொரு ஷோவுக்கும் போகும்போதும் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணுறாள். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அது உலகம் பூரா பரவ போகுது. அவரை போல ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ண ஒரு ஆள் கிடையவே கிடையாது. உலகத்தில் நடனம் ஆடும் எவரும் மைக்கேல் ஜாக்சனுடைய ஒரு சின்ன டச் இல்லாமல் ஆடுவதே இல்லை. மைக்கேல் ஜாக்சன் தான் டெமிகாட் கரெக்டா. யாரோ ஒருத்தன் பண்ணுறானே, யாரோ ஒருத்தன் செய்கிறானே, யாரோ ஒருத்தன் பைக் வாங்குறானே, யாரோ ஒருத்தர் சட்டை போடுறானுங்கிற போட வேண்டாம்.
அதே சிக்கல் இவனுக்கு இருக்குது. ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணி போட்ட சட்டை போட்டு இன் பண்ணி ஷூவெல்லாம் பாலிஷ் போட்டு மாட்டோம், என்ன ஆயிட போகிறாரு அவர்? ஒன்றாக மாட்டார். அவர் கடைசியில் என்ன டெலிவரி பண்ணுறாங்க தான் முக்கியம். ஆனால் உங்கள் மேலே கூடுதல் அக்கறையும் அச்சமும் இருக்குது சமூகத்துக்கு. அவனை ஒரு தடவை ஏமாந்து வேலைக்கு எடுத்த கூடும் 3 மாதம் கழிச்சா கண்டுபிடிப்பாங்க, ஆகா இந்த பைபிளில் வேலையே செய்ய மாட்டேங்கிறான்டா, ஃபார்மல் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருக்கான்னு. ஆனால் நீங்கள் பிரமாதமாக வேலை தெரிஞ்சு எடுப்பீங்க. உங்களை உள்ளே எடுத்துக்கிறக்கே அவ்வளோ தயங்குவான். அப்படி இருந்துட வேண்டாம் இந்த பிள்ளையை தான் இவர் எல்லாரும் பதறாங்க. அப்போ அந்த இடைவெளியை இட்டு நிரப்பியிருக்கேன். உங்களுக்கான வாழ்வு செழிக்கட்டும், எல்லார் வாழ்வும் நலம் பெறட்டும்.